மனோஜ்னு ஒரு படம் எடுத்தீங்க. அந்த படத்த எடுத்துட்டாங்க. அந்த படம் எடுத்த பிறகு நீங்க ஏன் அத போய் நீங்க நினைக்கிறீங்க? பாரதிராஜா அவர்கள சந்திக்க போற இந்த நேரத்துல அங்க ராதிகா அவர்களும் வந்திருக்காங்க. ராதிகா அவர்கள் வந்து இந்த கங்கை மரனுடைய அந்த இந்த பாடலையும், இந்த ஆடியோவையும் கேட்டுட்டு அங்க வந்து அவர் வந்து கங்கை அமரன் போட்டு வாரு வாருன்னு வாரியிருக்காங்க. இப்ப இவங்க எல்லாமே இவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசி, தனக்கு முன்னால பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குற அந்த பாரதிராஜா அவர்களுடைய அந்த மனநிலை இருக்குல்ல, அப்ப அவர் வந்து லேசா இருக்கு. அப்படித்தான் வந்து அன்றைக்கு நடந்திருக்கு அதுல. எப்பவுமே இந்த இயற்கை ஏற்படுத்துற அந்த நடத்துற விஷயங்கள வந்து நம்ம தாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம். அது இருந்தா அது ஒண்ணுமே மாத்த முடியாதுல்ல. பிறப்பு இருந்தா இறப்பு இருக்கும். இருக்கும் அப்படிங்கிறது இருந்தா, ஆனா எப்ப இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வாழ்க்கையுடைய சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அத வந்து மெது மெதுவா சொல்லி பாரதிராஜா அவர்களுக்கு மெது மெதுவா சொல்லி இப்படியெல்லாம் இருக்கு, அப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கங்கை அமரர் தனக்கே உருன அந்த கிண்டலோட என்ன பண்ணியிருக்காரு, நீங்க வந்து ஒரு மனோஜ்னு ஒரு படம் எடுத்தீங்க. அந்த படம் வந்து ஒரு தியேட்டர்ல வந்து ஒரு இத்தன நாள் ஓடுச்சு. அந்த படத்த எடுத்துட்டாங்க. அந்த படம் எடுத்த பிறகு நீங்க ஏன் அத போய் நீங்க நினைக்கிறீங்க? அப்படி நீங்க நினைச்சுக்கங்க அப்படின்னோன, பாரதிராஜா ரொம்ப லேசாகி சிரிச்சிருக்காரு.